ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. அதுக்கு தன் மேல ஏதோ ஒரு வாடை வர மாதிரி ஒரு டவுட். சரி யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு அந்த பக்கமா போன ஒரு மானை கூப்பிட்டுது. அந்த மான் பயந்துட்டே வந்தது. என் மேல ஏதோ வாடை வர மாதிரி இருக்கான், கொஞ்சம் பார்த்து சொல்லணும்னு அப்படின்னு பாத்துட்டு, ஆமா மகாராஜா உங்க மேல வாடை வருதுன்னா, என் மேல வாடை வருதுன்னு சொல்றியா அப்படின்னு பட்டுன்னு ஒரு அடி போட்டு கொன்னுடுத்து. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு குரங்கு இருந்தது. குரங்கு இங்க வா அப்படின்னு, மகாராஜா சொல்லுங்க மகாராஜா அப்படின்னு கேட்டது. என் மேல ஏதோ வாடை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்ல வருதா என்னன்னு அப்படின்னு உடனே அப்படின்னு பார்த்துட்டு, இல்லையே வாடை எதுவும் வரவே இல்லையே, இன்ஃபேக்ட் கமகமான வாசனையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இது போய் சொல்றது, என்கிட்டயே போய் சொல்றியான்னு. அவ்வளவுதான், ஒரே அடி க்ளோஸ். கொஞ்ச தூரத்துல ஒரு நரி போறத பார்த்தது. நரியே இங்க வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே, மகாராஜா சொல்லுங்க மகாராஜா அப்படின்னு கேட்டுதான். என் மேல ஏதோ வாடை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு உடனே, மகாராஜா எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, மூக்கெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கு, நீங்க வேற யாருக்கிட்டயாவது கேக்குறீங்களா கரெக்டா சொல்லிடுவாங்க அப்படின்னு உடனே, ஓ உடம்பு சரியில்லையா, சரி ஓடிப்போ உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு உடனே தப்பிச்சோம் பொழைச்சான்னு ஓடி போயிடுதான் அந்த நரி. ஆக உண்மைய சொன்ன மான் அவுட்டு, பொய் சொன்ன குரங்கும் அவுட்டு. ஆனா சாதுரியமா தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக தப்பிச்சது பாருங்க அந்த நரி, எவ்வளவு புத்திசாலி. நம்மளும் சில நேரங்கள்ல இப்படித்தான் இருக்கணும். எங்க யார்கிட்ட எந்த மாதிரி இருக்கணும்ங்கறத யோசிச்சு நடந்துக்கணுமா இருக்கு. டேக் கேர்.